தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் காலை முதலே திமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிய தொடங்கினார்கள். நேரம் செல்ல செல்ல திமுக தொண்டர்கள் வருகை என்பது அதிகரித்தது. பல்வேறு இடங்களில் போலீசார் தடுப்புகள் அமைத்தும் கூட திமுக தொண்டர்களை பாதி வழியிலே தடுத்து நிறுத்தியும் கூட போலீசாரால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான கூட்டம் என்பது அதிகமாக இருந்தது. தஞ்சை காவல் நிலையத்தில் அதிக அளவில் தொண்டர்கள் குவிய தொடங்கினார்கள். அப்போது சரியாக 6:45 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த வாகனம் வந்தடைந்தது. அந்த போலீஸ் வாகனத்தில் இருந்து இறங்கிய உதயநிதி ஸ்டாலின் காவல் நிலையம் செல்வதற்கு முன்னதாக அங்க இருக்கிற தொண்டர்களை சந்தித்து அவர் கையசைத்தார். கை காண்பித்து காவல் நிலையம் உள்ளே சென்று விசாரணை சென்றுட்டு வருகின்றேன் என்பது போன்ற சைகை காண்பித்து விட்டு அவர் காவல் நிலையம் உள்ளே சென்றார். அப்போது நேரம் சரியாக 6:45 மணி. அப்போது சென்ற உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து போலீஸ் விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணை என்பது 1 மணி நேரத்தையும் கடந்தது. நேற்று நடைபெற்ற நிகழ்வு என்பது காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட போராட்டம். அதில் பேசும்போது அவர் பேசிய ஒரு வார்த்தை சர்ச்சையானது. ஆனால் அவர் பேசும்போது எந்த ஒரு பெயரும் குறிப்பிடவில்லை, எந்த ஒரு நபர் அதே போன்று எந்த ஒரு நிகழ்வும் குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் அவர் மீது அவதூறு வழக்கு, அவர் இரட்டை அர்த்தத்தில் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில், பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசியதாக தாவேக குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் அவர் யாரு பெயரும் குறிப்பிடவில்லை. அவர் நேற்று பேசும்போது தெளிவுபடுத்தி விட்டார். காவிரி நீதிதான் சொன்னேன் என்று தெளிவுபடுத்தி விட்டார். இருந்தாலும் அவர் மீது இந்த வழக்கு பதிவு செய்திருப்பது திட்டமிட்ட ஒரு நோக்கம் என்றெல்லாம் கூட பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டினார்கள். அந்த அடிப்படையில் போலீசாரும் விசாரணை 1.5 மணி நேரத்தை கடந்து விசாரணை நடைபெற்றது. விசாரணைக்கு பிறகு அவர் எப்போது விடுவிக்கப்படுவார் என்ற ஏக்கத்தோடு அங்கு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் காவல் நிலையம் வெளியே காத்துக் கொண்டிருந்தார்கள். சரியாக அப்போது மழை பெய்ய தொடங்கியது. மழை பெய்ய தொடங்கியும் கூட அந்த மழையும் பொருட்படுத்தாமல் திமுக தொண்டர்கள் கூட்டம் அங்கு கலையவில்லை. ஒருத்தர் கூட அந்த கூட்டத்தை விட்டு மழை பெய்கிறது என்று கூட்டத்திலிருந்து கலையவில்லை. சிலர் கொடை பிடித்துக் கொண்டும், சிலர் கொட்டு மழையில் அப்படி முழுமையாக நனைந்து கொண்டும் உதயநிதி ஸ்டாலினுடைய வருகைக்காக உதயநிதி ஸ்டாலின் வெளியே வர வேண்டும், அவர் விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி அங்கு காத்துக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு மழை பெய்தாலும் அங்கு கூட்டம் என்பது கலையவில்லை. கூட்டம் அதிகமாக கொண்டேதான் சென்றது. அப்ப அதற்கு பிறகு 1.5 மணி நேரம் விசாரணை என்பது நடைபெற்றது. 1.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்று சரியாக 8:15 மணி அளவில் அவர் வெளியே வந்தார். அப்போது வெளியே வந்த உடனடியாக தொண்டர்களை நோக்கி அவர் கையசைத்தார். அவருக்காக காத்துக் கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் குரல் எழுப்பி மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள். திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் அவர்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள். அப்போது உதயநிதி வாழ்க என்ற கோஷங்கள் எல்லாம் எழுப்பி திமுக தொண்டர்கள் தங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள். அதை கண்ட உதயநிதி ஸ்டாலின் காரில் ஏறி நின்று தொண்டர்களை சந்தித்தபடியே அவர் அந்த ரோட் ஷோ போன்று வரக்கூடிய அந்த காட்சியை தான் நேரில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு பிறகு அவர் திருச்சி புறப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலமாக 10:30 மணி அளவில் சென்னை வந்தடைவார் என்று அவருடைய பயணம் திட்டம் என்பது தற்போது வகுக்கப்பட்டிருக்கிறது. தலைவா என்று திமுக தொண்டர்கள் கோஷம் எழுப்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சி பார்க்கின்றோம். 8 மணி நேரமாக காலை 11 மணிக்கு தொடங்கியது அவருடைய வாகன பயணம். 8 மணி நேரம் பயணம். அதற்கு பிறகு 1.5 மணி நேரம் விசாரணை. அதற்கு முன்னதாக போலீசார் குவிப்பு, பதற்றமான சூழல் என்ற இன்று விடியற் காலை முதலே இப்போது வரையிலும் ஒரு பரபரப்பான சூழலை நோக்கிதான் தமிழக அரசியல் களம், குறிப்பாக திமுகவுடைய அந்த அரசியல் நிலவரம் என்பது சென்று கொண்டிருந்தது. அப்போது அண்ணா அறிவாலயத்தில் கூட அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் விஜயனுடைய செயல்பாடுகள், அதே போன்று அரசின் செயல்பாடுகள், அதே போன்று போலீசாருடைய நடவடிக்கைகள், அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக இதை எப்படி எதிர்கொள்ளலாம், அதே போன்று கட்சி ரீதியாக, அரசியல் ரீதியாக அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்தெல்லாம் கூட ஆலோசனை எல்லாம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகுதான் தொடர்ந்து இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அங்கு போலீசாருடைய விசாரணை 1.5 மணி நேரத்திற்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்டு தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கூடிய காட்சியும் 10:30 மணி அளவில் அவர் சென்னை வந்தடைவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அவர் தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் இருந்து கார் மூலமாக சென்று திருச்சி சென்றடைந்து அங்கு விமானம் மூலமாக ஒரு சென்னை வந்தடைவார். 10:30 மணி அளவில் வந்தடைவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் அவர்கள் குரல் எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சியும் பார்க்கின்றோம். தொண்டர்கள் சூழ ஊர்வலமாக உதயநிதி ஸ்டாலின் காரில் வந்து கொண்டிருக்கிறார். சற்று நேரத்தில் அவர் செய்தியாளரிடம் பேசவிருப்பதாக கூட கூறப்படுகிறது. விசாரணை முடிந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர் சந்திப்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நடந்தது என்ன, விசாரணை 1.5 மணி நேரம் விசாரிக்க வேண்டிய அளவுக்கானது ஒரு பிரச்சனையா, அப்படி என்றால் 1.5 மணி நேரமாக என்ன நடந்தது என்பது குறித்தெல்லாம்
அவர் தீவிரமாக போலீசாருடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்பதெல்லாம் குறித்து அவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர் சந்திக்கும் போது தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் அவருடைய விமானத்தில் பயணிக்கக்கூடிய காரணத்தால் அந்த நேரத்தை கருதியும் அவர் செல்ல வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இங்கு அவர் செய்தியாளர் சந்திப்பாரா, தற்போது அவர் காரில் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் செய்தியாளர் சந்திப்பாரா, அல்லது திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து அவர் செய்தியாளர் சந்திப்பாரா, அல்லது விமானம் ஏறி சென்னை வந்து இறங்கிய பிறகு அங்கு அவர் செய்தியாளர் சந்திப்பாரா என்றெல்லாம் ஒரு கேள்வி எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஆனால் செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்ட நிலையில் வான வேடிக்கை பட்டாசு வெடித்து திமுகவுடன் மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகிறார்கள். பட்டாசு வெடித்து பல்வேறு இடங்களில் திமுகவுடன் மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் கார் வரக்கூடிய அந்த வாகனத்தின் முன்பாக திமுக தொண்டர்கள் பின்தொடர்ந்து முன்னே செல்வதும் பின்தொடர்ந்து வருவதுமான நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. 1 மணி நேர விசாரணை, 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரமாக விசாரணை நடைபெற்றது. அது முடிந்து அவர் சென்னை வருவதற்காக திருச்சி விமான நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். போலீஸ் வாகனத்தில் 8 மணி நேரமாக பயணித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். 1 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை என்பது நடைபெற்றது. 10:30 மணிக்கு அவர் சென்னை வந்தடைவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணை நடைபெற்றது என்ன என்பது தொடர்பாக அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தையும் கவனத்தை ஈர்த்த ஒன்றாக மாறி இருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், குறிப்பாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் எல்லாமே தமிழக அரசினுடைய நடவடிக்கையை கண்டித்தார்கள். அதாவது இவ்வளவு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட தமிழக அரசினுடைய அந்த நடவடிக்கையை கண்டித்தார், வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்திருந்தார். அதே பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே செய்தியாளர்கள் தாவேக்காக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கிறது. அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காத அரசு உதயநிதி கைது செய்வதில் மட்டும் ஏன் இத்தகைய வேகத்தை காட்டுகிறது என்று பிரேமலதா விஜயகாந்த் காட்டமான கண்டனங்களை அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருந்தார். அதே போன்று அன்புமணி ராமதாசும் கூட தமிழகத்தில் பல்வேறு பிரதான பிரச்சனைகள்லாம் காணப்படுகிறது, அந்த பிரச்சனைகள்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு உதயநிதியை கைது செய்வதில் ஏன் இத்தகைய அவசரம் காட்டுகிறது தமிழக அரசு என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். இதற்கு முழுக்க இதன் பின்னணியில் அரசியல் மட்டுமே உள்ளது என்ற குற்றச்சாட்டையும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமியும் கூட தமிழக அரசின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்திருந்தார். நாளை சட்டப்பேரவை கூட இருக்கின்றது, பட்ஜெட் தாக்கல் நடைபெற இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட எதிர்க்கட்சி தலைவரை இப்படி அவசரமாக கைது செய்வது ஏன், இந்த அளவுக்கு கைது செய்வதற்கான தவறு என்ன நடந்தது என்றெல்லாம் கூட பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் அதே போன்று விசிகாவா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கூட உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கண்டித்தார்கள். உதயநிதி ஸ்டாலின் பேச்சு என்பது கண்டிக்கத்தக்கது என்று தாவேக்காவுக்கு ஆதரவு தெரியக்கூடிய கட்சிகள் எல்லாம் கண்டித்தார்கள் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை. இப்படியாக அரசியல் ரீதியாக பல்வேறு திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்பட்டு பல்வேறு கருத்துகள், பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற விசாரணை முடிவடைந்து திருச்சி சென்று கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அங்கு விமான நிலையம் சென்று விமானத்தில் பயணம் செய்து 10:30 மணி அளவில் அவர் சென்னை வந்தடைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.